ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. கோரக்கநாதர் திருக்கோயில், அனுஷ்யா பரமேஸ்வரி சமேத அத்ரி பரமேஸ்வரர் திருக்கோயில். அதாவது சில கோயில்களுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக போயிட்டு வந்து விடுவீங்க. அதாவது இன்றைக்கி பிளான் பண்ணிங்க அப்படின்னா உடனே ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஈஸியாக அந்த கோயிலோட தரிசனம் முடிச்சுடுவீங்க. ஆனால் சில கோயில்களுக்கு வந்து உங்களால் வருடக்கணக்கில் கூட போக முடியாதபடியான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். நீங்களே இப்போ யோசிச்சு பாருங்கள். சில கோயிலுக்கு போகணும், அந்த வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வரணும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அது இழுத்துட்டே போகும். இவ்வளோத்துக்கும் அந்த கோயில் வந்து உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தொலைவிலையோ அதிகப்படியான சிரமம் மேற்கொண்டோ போகக்கூடிய கோயிலாக இருக்காது. ஆனால் உங்களால் அந்த கோயிலுக்கு போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு கோயில் தாங்க இந்த கோரக்கநாதர் கோயில் அப்படிங்கிறது. இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பொதிகை மலைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வரக்கூடிய இடத்துல அத்ரி மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே தான் இந்த கோயில் இருக்குது. இப்போ நீங்கள் திருநெல்வேலி வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ட்ரெயின் அல்லது பஸ் மூலமாக இந்த கோயிலுக்கு வரலாம். ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை பேசஞ்சர் ட்ரெயின் பிடிச்சிங்க அப்படின்னா ஆழ்வார்குறிச்சி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இறங்கணும். அதே இது பஸ்ஸில் வரீங்கன்னா 2 ரூட் இருக்குது. ஒன்று அம்பாசமுத்திரம் வந்து அங்கேருந்து ஆழ்வார்குறிச்சி வரலாம். அப்படி இல்லைன்னா கடையம் வந்து அங்கேருந்தும் ஆழ்வார்குறிச்சி வரலாம். ஆழ்வார்குறிச்சியிலேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 150 ரூபா கேட்குறாங்க இன்றைக்கி ரேட்டுக்கு. கடனா டேம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரணுங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு டேம். அந்த இமேஜஸ் நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நான் ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் என்னோடய கேமராலேருந்து எடுத்த நேச்சுரல் இமேஜஸை அப்படியே கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரின் லொக்கேஷன் மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு பிளேஸாக இருக்குது. இந்த கடனா டேம் இங்கே தான் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளை செக் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் ஹில்ஸ் ஏற முடியும். பிளாஸ்டிக் பேக்ஸ், பாலித்தீன் பேக்ஸ் எதுவுமே அவங்க எடுத்துகிட்டு மேலே கொண்டு போகிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. அதே மாதிரி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்க முடியும். அதுக்குள்ளே திரும்ப வந்துடணும். தனியாக போக முடியாது. நீங்கள் தனியாக போயிருந்தீங்கன்னா உங்கள் அடுத்த குரூப் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அவங்களோட சேர்ந்து தான் உங்களை மேலே அனுப்புவாங்க. இந்த காடு புலிகள் சரணாலயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். புலி, சிறுத்தை, கரடி, கழுதை புலி, காட்டு சேவல், காட்டு பன்றி, மயில், பாம்பு மற்றும் காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான மிருகங்களும் இந்த பகுதியில் இருக்குது. அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் சந்திக்க நேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ தனியாக நீங்கள் போக முடியாது, குரூப்பாக தான் அனுப்புவாங்க. நைட் அங்கே தங்குறதுக்கும் உங்களுக்கு அனுமதி கிடையாது. மேலே சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. தண்ணி வந்து ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க போதும். ஏன்னா நடுவில் வந்து ஒரு நதி ஓடும், அதில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் காட்டு துறை வந்து நமக்கு அறிவுறுத்துகிற விஷயங்கள். சாயங்காலம் சீக்கிரம் வரணுங்கிறத வான் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் இந்த காட்டுக்குள்ளே வந்து அனுமதிக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பெர்மிஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த கடனா நதி வழியாக பாதை மாதிரி போகுது. அந்த பாதை வழியாக அப்படியே நடந்து வந்தீங்கன்னா மலையோட அடிவாரம் வந்து தெரியுது. அங்கே வந்துடுறீங்க. இங்கேருந்து மலை ஏற ஆரம்பிக்கணுங்க. இந்த காடு ரொம்ப அடர்த்தியான காடு. நிறைய இடங்களில் அந்த மரங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அமானுஷ்யமாக இருக்குது. ஒவ்வொன்றும் இயற்கையோட சக்தியோட, அந்த இயற்கையோட சக்தி இன்னும் கெட்டு போகாத வகையில், மனிதனோட தொந்தரவு இல்லாத வகையில் இந்த காடு இருக்குது. அந்த புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த புகைப்படத்துலேயும் நான் ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நேச்சுரலாக எடுத்த புகைப்படங்கள். ரொம்ப அடர்த்தியாக இருக்குது காடு. கொஞ்சம் பயமாக கூட இருக்குது. தனியாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்படுவீங்க. ஸோ இங்கேருந்து மலை ஏற ஆரம்பிக்கிறீங்க. இந்த மலை ஏற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. 1/2 மணி நேரத்தில் வந்து ஒரு காட்டை ஓடை மாதிரி ஒன்று வருது. அதாவது இங்கேருந்து ஒரு அருவியிலேருந்து வரக்கூடிய தண்ணி ஒரு ஓடை மாதிரி ஓடுது. தண்ணி ஆழம் அதிகமாக இல்லை. அவங்க முட்டை அளவுக்கு கீழே தான் அந்த தண்ணி ஓடிட்டு இருந்தது நான் போகும்போது. ரொம்ப தெளிவான நல்ல தண்ணிங்க. இங்கே நீங்கள் குளிக்கலாம், தாராளமாக குளிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கிற அந்த பாறையெல்லாம் அவ்வளோ தெளிவாக தெரியும் அந்த தண்ணியில். அந்த பாறை மேலே கால் வைக்காதீங்க, வழுக்கும்.
அந்த சைடு அங்கங்கே மணலாக இருக்கும். அந்த மணலில் அப்படி கால் வச்சு நடந்தீங்க அப்படின்னா நதியை நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடலாம். ஸோ இந்த நதியை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயே குளிச்சுக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணாலும் பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த நதி அங்கேருந்து இன்னும் 1 hour ஆகும் கோயில் அடையிறதுக்கு. அந்த நதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காடு ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது. ஸோ காட்டு வழியில் எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பாதையை வந்து விட்டுறக்கூடாது. பாதை மாறுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு இல்லை, பாதை தெளிவாக தான் போகுது. அப்படி இருந்தாலும் பக்கத்தில் சின்ன சின்னதாக அந்த பாதைகள் போகிற மாதிரி ஒத்தையடி பாதை மாதிரி இப்படி போகுது. அதெல்லாம் எதுக்குன்னா வன விலங்குகள் அந்த இடத்த கிராஸ் பண்ணக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் சும்மா ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாமே, அந்த பாதையில் போகலாமே அப்படின்னா காட்டில் தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அதனால் எந்தவித ரிஸ்க்கும் எடுக்காமல் அந்த பாதையை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 hourல கோயிலுக்கு போயிடலாம். கோயில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு தர்கா மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே கோயில் பக்கம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் ஏறக்கூடிய வகையில் காடு வந்து ரொம்ப இதாக இல்லை. அந்த பாதைகள்லாம் 2-3 இடத்துல மட்டும் செங்குத்தாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏறுங்க. வயசானவங்க கூட நிறைய பேர் வந்தாங்க, ஈஸியாக ஏறி வந்துட்டாங்க. ஸோ உங்களுடைய உடல்நிலையை கவனத்தில் வச்சுட்டு மலை ஏற ஆரம்பிங்க. டோட்டலாக மலை ஏறக்கூடிய டைம் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் உங்களோட நடக்கிற ஸ்பீடை பொறுத்து. மேலே ஏறி போனீங்க அப்படின்னா இடத்து பக்கம் அந்த கோயிலில் வனதுர்க்கை கோயில் இருக்குது. சின்ன ஒரு விக்கிரகம் வச்சுருக்காங்க. கோயில் வெளியில் கணபதி, சில அம்மன்கள், அத்ரி மகரிஷி, அகத்தியர் மகரிஷி, சில நாக தேவதைகள், முருகர், இவங்களோட விக்கிரகங்கள்லாம் இருக்குது. இதில் அகஸ்தியர் அத்ரி மகரிஷியோட விக்கிரகம் முன்னாடி இருந்து தியானம் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு மன அமைதி, அப்படி ஒரு ஆற்றல் நீங்களே உணர்வீங்க. இதெல்லாம் வந்து சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. அது இல்லாமல் கோயில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊற்று மாதிரி ஒன்று இருங்க, தண்ணி ஊற்று. அதுலேயும் ஒரு அம்மன் இருக்குது. ஒரு 8 அடி ஆழம் இருக்கும். கீழே ஒரு அம்மன் சிலை இருக்குது. அங்கேருந்து ஒரு மாதிரி ஊற்று மாதிரி வருது. நீங்கள் தாராளமாக அங்கே இருக்கிற தண்ணியில் குளிக்கலாம். அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா கோடை காலத்தில் கூட அந்த ஊற்று வந்து வத்துறது கிடையாது, தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. மேலே போயும் கூட நீங்கள் குளிச்சுக்கலாம், தண்ணி அங்கேருந்து எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தள்ளி போனீங்க அப்படின்னா ஒரு கன்னிமூல கணபதி அப்படின்னு சொல்லி ஒரு கணபதியோட விக்கிரகம் இருக்குது. அது ஒரு மரத்தை கீழே இருக்குது. அந்த மரமே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு அமானுஷ்யமாக ஒரு உங்களை பிரம்மி பூட்டுற வகையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு மரத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே இருக்கிற எல்லா மரமுமே அப்படி இருக்குது. இந்த மரமும் அப்படி தான் இருக்குது. அது வளர்ந்துருக்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா ஏதோ இந்த 3 டைமென்ஷனில் வளர்ந்துருக்கிற மாதிரி, அதை நம்மளை நோக்கி வர்ற மாதிரி அந்த மரம் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அங்கே அந்த கன்னிமூல கணபதி அங்கேயே வழிபட்டுக்கலாம். நீங்கள் கோயில் சுற்றி நிறைய மயில்கள் இருக்குது. மேலேயே உங்களுக்கு அர்ச்சகர் வந்தார் அப்படின்னா ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணுறாரு அன்றைக்கி, அது உங்களுக்கு பிரசாதமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போன ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், வனவிலங்குகள் இருக்கக்கூடிய பகுதி, பாதை மாதிரி எந்தவித ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. நீங்கள் உள்ளே போனாலே உங்களுக்கே ஒரு பயம் வந்துடும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது, எவ்வளோ பெரிய தைரியமான ஆளாக இருந்தாலும். ஸோ இடையில ஒரு காட்டு ஆறு ஓடுது, அதையும் கவனமாக வச்சுட்டு போயிட்டு வந்துடுங்க. சாயங்காலம் 4 மணிக்குள்ளே கீழே வந்துடணுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு நிறைய கூட்டம் வரும் அப்படின்றாங்க, பௌர்ணமி அன்றைக்கும் கூட்டம் வரும் அப்படின்றாங்க. மற்ற நாள்களில் யாராவது வராங்க. சில குறிப்பிட்ட தினங்களுக்கு நிறைய பேர் மேலே வந்து பூஜைகள் பண்ணுறாங்க. இங்கே ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி சாரல் மாதிரி உழுதுங்க. அந்த சாரல் உழுறது வந்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி ராத்திரி அப்படின்னா அதில் ஒரு விதமான சந்தனம் கலந்த வாசத்தோடு வருமா. நான் இதில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நான் அதை எதிர்பார்க்கல. நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்தது, மேலேருந்து அப்படி சாரல் உழுது. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அந்த சாரல் உழுகிறது வந்து தெரியும். அந்த வீடியோ சரியாக பார்க்க முடியல அப்படின்னா கூட, சாரல் தெரியல அப்படின்னா கூட திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக சாரல் உழுது. என் உடல் மேலே உழுறதை நான் உணர முடிஞ்சுது. ஸோ இது வந்து ஒரு அதிசயமாக சொல்கிறாங்க. ஆனால் அமாவாசை பௌர்ணமி ராத்திரி விழுந்தால் கூட யாரும் அங்கே தங்குறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அனுமதி வேணும்னா வனத்துறையோட
பெர்மிஷன் வாங்கிட்டு மேலே ஸ்டே பண்ணணும். ஆனால் ஸ்டே பண்ணுறது வந்து அந்தளவுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் மேலே தங்குறது அங்கே இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு அதில் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த தரிசனம்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துடுங்க. அந்த தர்காவை வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா திரும்ப வர்றதுக்கு ஒரு 1.25 மணி நேரம் கீழே இறங்கி அப்படியே அந்த கடனா டேமுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக்கிங் போஸ்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் அந்த ஆட்டோ பிடிச்சி போயிடலாம். நீங்கள் இங்கேருந்து வரும்போதே அந்த ஆட்டோக்கார்ட்ட கேட்டுடுங்க, அவரோட மொபைல் நம்பர் வாங்கிக்கோங்க, அவர் வர சொல்லுங்கள், நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு கால் பண்ணுவோம் அப்படிங்கிறத. ஏன்னா அங்கேருந்து திரும்ப நீங்கள் ஆழ்வார்குறிச்சி வர்றதுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு பேருந்து வசதிகள் வந்து அடிக்கடி இருக்காது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த கோயில் போகிறதுல. மற்றபடி நான் மறுபடியும் சொன்ன மாதிரி குருவோட அருள், சித்தர்களோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வர முடியும். எல்லாராலையும் வர முடியாது. நாங்கள் அடிக்கடி இந்த கோயிலுக்கு போகிறோம். ஸோ விருப்பப்படுறவங்க, உண்மையாக அந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அந்த டேட் சொன்னோம் அப்படின்னா நீங்கள் எங்கள் கூட வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி.